வணக்கம் மீனராசி நண்பர்களே. உங்க வாழ்க்கையில இனி நடக்க போற ஒரு பெரிய மாற்றத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். மே மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசி கட்டத்துல கிரகங்களோட சஞ்சாரம் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா எம் அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கிற பெயருள்ள ஒரு நபரால் உங்க வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்க போகுது. இது நல்லதா இல்ல கெட்டதான்னு கேக்குறீங்களா? அதை பத்தி தான் விரிவா பார்க்க போறோம். ஆனா ஒண்ணு மட்டும் நிஜம், இந்த சம்பவத்தை யாராலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது. இது உங்க விதிப்பையன்னு கூட சொல்லலாம். நிச்சயமா இது உங்க குடும்பத்துல ஒருத்தரா இருக்கலாம், இல்ல உங்க கூட வேலை செய்யறவங்களா கூட இருக்கலாம். எம் எழுத்துல தொடங்குற அந்த நபர் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவரா கூட இருக்கலாம். மே 10க்கு அப்புறம் நீங்க எடுக்க போற சில முடிவுகள் அந்த நபரோட தலையீட்டால அப்படியே மாறப்போகுது. இது வரைக்கும் உங்களுக்கே தெரியாம மறைஞ்சிருந்த சில உண்மைகள் இப்பதான் வெளியே வரப்போகுது. நீங்க எதை நினைச்சு ரொம்ப நாளா பயந்துட்டு இருந்தீங்களோ அந்த விஷயம் இப்போ ஒரு முடிவுக்கு வரப்போகுது. இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்க போகுதுன்னு தான் சொல்லணும். ஆனா அந்த விடிவு காலம் இந்த எம் நபரோட வருகைக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்குது. அந்த நபர் உங்களுக்கு உதவ போறாரா இல்ல உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பாடத்தை கத்துக் கொடுக்க போறாரா அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் கவனமா தான் பார்க்கணும். கிரக நிலைகள் படி பார்த்தா மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாசம் ஒரு திருப்பு முனை தான். உங்க மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம் இருக்கலாம், ஆனா தைரியமா இருங்க. அந்த ஒரு சம்பவம் உங்க எதிர்காலத்தையே மாத்தி அமைக்க போகுது. உங்க ராசிநாதன் குருவோட பார்வை இப்போ எப்படி இருக்கு, சனி பகவான் உங்களுக்கு என்ன பலன்களை கொடுக்க போறாரு, இதையெல்லாம் தாண்டி இந்த எம் நபருக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம், அந்த ஒரு நிமிடம் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகுதுன்னு ஆழமா அலசி ஆராயலாம். வீடியோவை முழுசா பாருங்க. அப்பதான் எந்த இடத்துல நீங்க உஷாரா இருக்கணும், இந்த இடத்துல அந்த நபரை நம்பலான்னு உங்களுக்கு புரியும். இது சும்மா பேச்சுக்காக சொல்லல, உங்க ஜாதக கட்டத்துல இருக்கிற கிரகங்களோட கணக்குப்படிதான் சொல்றேன். அந்த சம்பவம் உங்க வாசலையே தட்டப்போது, அதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? இப்போ அந்த எம்ங்கிற நபரை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். நீங்க ரொம்ப நாளா ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? அது பண கஷ்டமா இருக்கலாம், இல்ல குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலையா இருக்கலாம். யாராவது ஒருத்தர் நமக்கு ஒரு வழிகாட்ட மாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துலதான் அந்த எம் பெயர் கொண்ட நபரோட பிரவேசம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க ஆரம்பத்துல உங்களுக்கு ரொம்ப சாதகமா பேசுற மாதிரி தான் தோணும். உங்களை ரொம்ப நம்ப வைப்பாங்க. நீங்களும் சரி இவங்க தான் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய சப்போர்ட்னு முழுசா நம்ப ஆரம்பிப்பீங்க. ஆனா அங்கதான் கிரகங்கள் ஒரு சின்ன வழியை விரிச்சு வச்சிருக்கு. அந்த நபர் மூலமா நடக்க போற சம்பவம் உடனே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் அதோட பின் விளைவுகள் கொஞ்சம் பெரிய அளவுல இருக்கும். அதனால கண்ணை மூடிக்கிட்டு யாரையும் இந்த நேரத்துல நம்பிடக்கூடாது. யமீன ராசிக்காரங்க இயல்பாவே ரொம்ப இளகிய மனசுக்காரங்க. கஷ்டம்னு சொன்னாலும் உடனே இறங்கி உதவி செய்வீங்க. ஆனா மே 10ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க இறக்க குணத்தை வச்சுதான் அந்த ஒரு சம்பவம் நடக்க போகுது. அந்த எம் நபர் உங்களை தேடி ஒரு பெரிய உதவியோ இல்ல ஒரு வாக்குறுதியோ கேட்பாங்க. அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் தடுமாறுவீங்க. ஆனா கிரக நிலைகள் உங்களை அவங்களுக்கு சம்மதம் சொல்ல வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். இவங்க உங்க உறவுக்காரங்களா இருக்கலாம், இல்ல ரொம்ப வருஷமா பேசாம இருந்துட்டு திடீர்னு உங்களை தேடி வர பழைய நண்பரா கூட இருக்கலாம். இவங்க உங்ககிட்ட சொல்ல போற அந்த ஒரு வார்த்தை உங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டத்தையே தீர்மானிக்க போகுது. இவங்க ராசிக்கு இருக்கிற கிரகங்களோட அமைப்பை வச்சு பார்க்கும்போது இந்த சம்பவம் நிச்சயமா பணத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்கும்னு ரொம்ப தெளிவா தெரியுது. ஒருவேளை நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பெரிய தொகை உங்க கைக்கு வர்றதுக்கு இந்த நபர் ஒரு கருவியா செயல்படலாம். இல்லனா உங்ககிட்ட இருக்கிற பணத்தை முதலீடு செய்ய சொல்லியோ இல்ல கடனா கேட்டோ ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தலாம். ரெண்டுல எது நடந்தாலும் அதனால வரப்போற மாற்றத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேரை நம்பி ஏமாந்துருக்கீங்க. ஆனா இந்த முறை நீங்க எடுக்க போற முடிவு உங்க எதிர்காலத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த எம் நபர் உங்களுக்கு கொடுக்க போறது பெரிய அதிர்ஷ்டமா இல்ல ஒரு பெரிய ஏமாற்றமா அப்படிங்கறத கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இந்த மாசம் முழுக்க நீங்க ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய நேரம் இது. இப்ப வேலை செய்யற இடத்துல என்ன நடக்கும்னு பாப்போம். மீன ராசிக்காரங்க எப்பவுமே தங்களோட வேலையில ரொம்ப உண்மையா உழைக்கக்கூடியவங்க. ஆனா இந்த மே 10க்கு அப்புறம் உங்க கூட வேலை பார்க்கற இல்ல உங்க தொழில சம்பந்தப்பட்ட அந்த எம் பேர் கொண்ட நபர் மூலமா ஒரு பெரிய நாடகம் அரங்கேற போது. உங்க மேல இருக்கிற நல்ல பேரை கெடுக்கவோ இல்ல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பதவி உயர்வை தட்டி பறிக்கவோ ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா இதே நபர் உங்களுக்கு ஒரு பெரிய லாபத்தை கொண்டு வர ஒரு புதிய வாய்ப்பையும் கொண்டு வரலாம். இதுல எந்த பக்கம் நாணயம் விழுகும்னு உங்க சொந்த ஜாதக தசா புத்தி தான் முடிவு பண்ணும். ஆனா சனி பகவானோட பார்வை உங்க ராசி மேல படுறதால நீங்க ரொம்ப பொறுமையா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அவசரப்பட்டு எந்த ஒரு பத்திரத்திலையும் கையெழுத்து போட்டுறாதீங்க.
யாராவது உங்களை உசுப்பேத்தி விட்டா உடனே கோபப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. ஏன்னா நீங்க கோபத்துல சொல்ல போற ஒரு வார்த்தை உங்க மொத்த உழைப்பையும் வீணாக்கிடும். குடும்ப விஷயத்துல இந்த எம் நபர் ஒரு பெரிய புயலையே கிளப்ப கூட வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவிக்கு இடையில இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி ஒரு சின்ன விரிசலை உண்டாக்கலாம். குறிப்பா இந்த எம் பெயர் கொண்டவங்க உங்க சொந்தக்காரங்களா இருந்தா கொஞ்சம் தள்ளியே இருக்கிறது உங்களுக்கு நல்லது. உங்க வீட்டு விஷயத்துல அவங்கள தலையிட விடவே விடாதீங்க. உங்களை நம்ப வச்சு ஏமாத்துற வேலை இங்க சத்தமே இல்லாம நடக்கலாம். நீங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கலாம், நான் யாரையும் அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டேன், எனக்கு எல்லாமே தெரியும்னு. ஆனா விதி யாரையும் சும்மா விடாது. அந்த குறிப்பிட்ட நேரத்துல உங்க கிரகங்கள் உங்களை அறியாமலேயே ஒரு முடிவை எடுக்க வைக்கும். உங்களை அந்த சூழ்நிலையில மாட்டி விடணும்னு கிரகங்கள் முடிவு பண்ணிடுச்சுன்னா அதை மாத்த முடியாது. அதே நேரத்துல குரு பகவானோட பலம் உங்களுக்கு ஓரளவு இருக்கிறதால ஒரு கட்டத்துல உங்களுக்கே ஒரு தெளிவு கிடைச்சிரும். என்னதான் இவங்க வலையை விரிச்சாலும் நீங்க விழிப்புணர்வா இருந்தீங்கன்னா ஒரு பெரிய மன உளைச்சல்ல இருந்து சுலபமா தப்பிச்சிடலாம். அந்த சம்பவம் நடக்கும்போது நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க அப்படிங்கறதுலதான் உங்க எதிர்கால சந்தோஷமே அடங்கி இருக்கு. அதனால இந்த நேரத்துல உங்க உள்ளுணர்வு சொல்றத மட்டும் கேளுங்க. வேற யார் சொல்றதையும் காது கொடுத்து கேட்கவே கேட்காதீங்க. நீங்க உங்களை நம்பினா மட்டும்தான் இந்த எம் நபர் மூலமா வரப்போற அந்த பெரிய சம்பவத்தில இருந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம நீங்க வெளியே வர முடியும். இப்போ உங்க உடல் ஆரோக்கியம் மற்றும் மன நிம்மதி பத்தி கொஞ்சம் பார்ப்போம். இந்த எம் பெயர் கொண்ட நபரால் நடக்க போற அந்த சம்பவத்தோட தாக்கம் உங்க மனச ரொம்பவே பிழிஞ்சு எடுக்க போகுது. ராத்திரியில சரியா தூக்கம் வராம ஏதோ ஒரு சிந்தனையிலேயே உழன்றுட்டு இருப்பீங்க. ஏன்னா மீன ராசிக்காரங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு நல்லது மட்டுமே நினைப்பாங்க. ஆனா தங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துடுச்சேன்னு கொஞ்சம் விரக்தி அடைய வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு பின்னாடி நடக்கிற சில சதிகள் இப்பதான் உங்களுக்கு வெளிச்சத்துக்கு வரும். உங்க கூடவே இருந்து குழி பறிக்கிறவங்க முகம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த நேரத்துலதான் தெரிய ஆரம்பிக்கும். குறிப்பா அந்த எம் நபர் சொல்ற ஒரு சின்ன பொய்யோ அல்லது மறைக்கிற ஒரு உண்மையோ உங்க மன உளைச்சலுக்கு முக்கிய காரணமா அமையலாம். வயிறு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளோ இல்ல தேவையில்லாத உடல் சோர்வோ உங்களை வாட்டி எடுக்கலாம். இதெல்லாம் பார்த்து பயந்துராதீங்க. ஏன்னா கிரக அமைப்புகள் ஒரு சில கஷ்டங்களை கொடுத்தாலும் அது மூலமா உங்களை ரொம்பவே பக்குவப்படுத்த போகுது. இப்போ உங்க உடல் ஆரோக்கியம் மற்றும் மன நிம்மதி பத்தி கொஞ்சம் பார்ப்போம். இந்த எம் பெயர் கொண்ட நபரால் நடக்க போற அந்த சம்பவத்தோட தாக்கம் உங்க மனசை ரொம்பவே பிழிஞ்சு எடுக்க போகுது. ராத்திரியில சரியா தூக்கம் வராம ஏதோ ஒரு சிந்தனையிலேயே உழன்றுட்டு இருப்பீங்க. ஏன்னா மீன ராசிக்காரங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு நல்லது மட்டுமே நினைப்பாங்க. ஆனா தங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துடுச்சேன்னு கொஞ்சம் விரக்தி அடைய வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு பின்னாடி நடக்கிற சில சதிகள் இப்பதான் உங்களுக்கு வெளிச்சத்துக்கு வரும். உங்க கூடவே இருந்து குழி பறிக்கிறவங்க முகம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த நேரத்துலதான் தெரிய ஆரம்பிக்கும். குறிப்பா அந்த எம் நபர் சொல்ற ஒரு சின்ன பொய்யோ அல்லது மறைக்கிற ஒரு உண்மையோ உங்க மன உளைச்சலுக்கு முக்கிய காரணமா அமையலாம். வயிறு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளோ இல்ல தேவையில்லாத உடல் சோர்வோ உங்களை வாட்டி எடுக்கலாம். இதெல்லாம் பார்த்து பயந்துராதீங்க. ஏன்னா கிரக அமைப்புகள் ஒரு சில கஷ்டங்களை கொடுத்தாலும் அது மூலமா உங்களை ரொம்பவே பக்குவப்படுத்த போகுது. இந்த காலகட்டத்துல நீங்க தெய்வ பலத்தை மட்டும்தான் முழுசா நம்பணும். ஏன்னா மனுஷங்களை நம்பி ஏமாந்தது போதுன்னு உங்களுக்கே தோண ஆரம்பிக்கும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். யார் என்ன சொன்னாலும் சரி, யார் உங்க மனசை குழப்ப நினைச்சாலும் சரி, அமைதியா இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஆயுதம். அந்த எம் நபர் உங்களை சீண்டி பார்க்க நினைச்சாலும் நீங்க எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம இருந்தீங்கன்னா அவங்க போடுற திட்டம் எல்லாமே அப்படியே தவிடு பொடியாயிரும். நீங்க கோபப்பட்டா அவங்களுக்கு வெற்றி, நீங்க அமைதியா இருந்தா உங்களுக்கு வெற்றி. இதை மட்டும் மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. உங்க ராசிக்கு இந்த சம்பவம் ஒரு பெரிய கசப்பான மருந்தா இருந்தாலும் அது உங்க வாழ்க்கையில இருக்கிற ஒரு பெரிய கசடுகளை, அதாவது துரோகிகளை அடையாளம் காட்டி விரட்ட போகுது. அதனால எதை பார்த்தும் கலங்காதீங்க, இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மனநிலைக்கு நீங்க வந்துட்டாலே பாதி பிரச்சனையை ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். திருமண வயசுல இருக்கிற மீன ராசி இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் இந்த மே 10ஆம் தேதிக்கு மேல நடக்க போற அந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்கலாம். உங்க வீட்டுல வரம் தேடிட்டு இருப்பாங்க. ரொம்ப நாளா எதுவும் சரியா அமையாம தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். ஆனா இப்போ இந்த எம் பெயர் கொண்ட ஒரு நபரோட தலையீட்டால திடீர்னு ஒரு கல்யாண பேச்சுவார்த்தை கூடி வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துலதான் நீங்க ரொம்ப கவனமா செயல்படணும். அவசரப்பட்டு வந்திருக்கிற வரன் நல்லா இருக்குன்னு வெளியில பாக்குற தோற்றத்தை வச்சு உடனே எந்த முடிவும் எடுத்துறாதீங்க. ஏன்னா இந்த எம் நபர் கொண்டு வர வரணும் இல்ல அவங்க சொல்ற தகவலோ முழுமையான உண்மையா இருக்காது. பின்னணி என்ன, அவங்க குடும்பம் என்னன்னு தீர விசாரிக்காம எடுத்தோம் கவிழ்த்தோம்னு இறங்குனீங்கன்னா அது உங்க எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கிடும். ஏற்கனவே காதலிச்சிட்டு இருக்கிறவங்களுக்குள்ள இந்த எம் நபர் ஒரு 3வது மனுஷனா உள்ள நுழைஞ்சு
தேவையில்லாத சந்தேகத்தை பற்ற வைக்கலாம். நீங்க 2 பேரும் அவ்வளோ நாளா ரொம்ப ஆழமா வளர்த்துட்டு வந்த காதல அவங்க சொல்ற ஒரு சின்ன வார்த்தை ஆட்டம் காண வச்சிடும். அதே மாதிரி சொத்து பத்து வாங்குறதுலயோ இல்ல புதுசா வண்டி வாகனம் வாங்குறதுலயோ ரொம்ப நாளா ஈடுபாடு காட்டிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த எம் நபர் ஒரு இடைத்தரகரா கூட உங்க முன்னாடி வந்து நிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியே ஒரு இடத்தையோ இல்ல ஒரு வீட்டையோ காட்டி உங்களை ரொம்ப சுலபமா சம்மதிக்க வச்சிருவாங்க. ஆனா அந்த சொத்துல ஏதோ ஒரு பெரிய வில்லங்கம் மறைஞ்சிருக்கலாம், இல்லனா அரசு ரீதியான ஏதாவது ஒரு பிரச்சனை அதுல இருக்கலாம். வெளியில இருந்து பாக்குறப்ப உங்களுக்கு எல்லாமே லாபமா தெரியற மாதிரி ஒரு மாயை கிரகங்கள் இந்த நேரத்துல உருவாக்கும். அந்த மாயைக்குள்ள நீங்க மாட்டிக்காம இருக்கணும்னா கொஞ்சம் நிதானமா யோசிக்கணும். நீங்க கொடுக்க போற பணத்துக்கு சரியான மதிப்பு அங்க இருக்கான்னு 10 பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்க ராசிப்படி நீங்க இப்போ எந்த ஒரு விஷயத்திலயும் முதலீடு செஞ்சாலும் அதுல ஒரு சின்ன தடங்கல் வந்துட்டு தான் போகும். இந்த எம் நபர் உங்களுக்கு நல்லது செய்யற மாதிரி வந்தாலும் கடைசியில ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பழிய உங்க மேலேயே திருப்பி விடுறதுக்கான கிரக அமைப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால எந்த ஒரு பேப்பர்ல கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடியும் 100 தடவைக்கு 1000 தடவை யோசிச்சு பண்றது மட்டும்தான் உங்களுக்கு இப்போதைக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். இப்போ பங்குச்சந்தை இல்ல திடீர் அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்கிற மீன ராசிக்காரர்களுக்கு இந்த எம் நபர் மூலமா என்ன மாதிரியான தாக்கங்கள் வரும்னு தெளிவா பாத்திரலாம். நிறைய பேருக்கு திடீர்னு ஒரு பெரிய பணம் கைக்கு வராதா, நம்ம கஷ்டம் எல்லாம் ஒரே ராத்திரியில தீர்ந்துடாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். இந்த நேரத்துல சரியா உங்க பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த எம் பெயர் கொண்ட நபர் உங்களை தேடி வருவாங்க. இதுல முதலீடு பண்ணுங்க, நான் சொல்ற இடத்துல பணத்தை போடுங்க, உங்களுக்கு ரெட்டிப்பா லாபம் கிடைக்கும்னு ரொம்ப ஆசை வார்த்தை காட்டுவாங்க. நீங்களும் அவங்க சொல்றதை கேட்டுட்டு சரி எப்படியோ நமக்கு நல்லது நடந்தா சரின்னு உங்க கையில இருக்கிற சிறுக்க சேமிச்சு வச்ச பணத்தை எல்லாம் தூக்கி அவங்க கிட்ட கொடுப்பீங்க. அங்கதான் ஒரு பெரிய சர்க்கிள் உங்களை காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா கிரகங்களோட சஞ்சாரம் இப்போ உங்களுக்கு அந்த அளவுக்கு சாதகமா இல்ல. நீங்க போட்ட பணம் திரும்பி வர்றதே ஒரு பெரிய போராட்டமா மாறிடும். அதனால இந்த மாதிரி குறுக்கு வழியில பணத்தை சம்பாதிக்கலான்னு யாராவது உங்களுக்கு ஆசை வார்த்தை காட்டினா அந்த இடத்துல இருந்து நீங்க எவ்வளவு தூரம் விலகி இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க பணத்துக்கும் உங்க நிம்மதிக்கும் உத்தரவாதம் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நீங்க ரொம்ப கவனமா பார்க்கணும். உங்களை சுத்தி இருக்கிற நண்பர்கள் வட்டத்துல யார் உண்மையானவங்க யார் போலியானவங்கன்னு அடையாளம் காட்டுற ஒரு பெரிய சம்பவமும் இந்த மே 10ஆம் தேதிக்கு மேலதான் நடக்க போகுது. அந்த எம் நபர் மூலமா வரப்போற ஒரு சின்ன பிரச்சனை உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரோட சுயரூபத்தையும் உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிரும். இது வரைக்கும் உங்க கூடவே இருந்துட்டு நீங்க தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாம் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது எப்படி சத்தமே இல்லாம ஒதுங்குறாங்கன்னு நீங்க கண்கூடா பார்க்க போறீங்க. அந்த சம்பவம் நடக்கும்போது உங்களுக்கு ரொம்ப வலியா இருந்தாலும் அதுக்கப்புறம் தான் யார் மேல நீங்க உண்மையா பாசம் வைக்கணும்னு உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஒரு விதத்துல பார்த்தா இந்த எம் நபர் உங்களுக்கு ஒரு பெரிய வலியை கொடுத்தாலும் அது மூலமா ஒரு பெரிய பாடத்தையும் உங்களுக்கு கத்துக் கொடுக்க போறாங்க. வாழ்க்கையில யாரை நம்பலாம் யாரை நம்ப கூடாதுன்னு ஒரு பெரிய அனுபவமே உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால இனிமேல் யாருக்காவது உதவி செய்யறதுக்கு முன்னாடியோ இல்ல யாரையாவது உங்க வாழ்க்கைக்குள்ள அனுமதிக்கிறதுக்கு முன்னாடியோ ரொம்ப உஷாரா இருப்பீங்க. மீன ராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் கொஞ்சம் சவாலான ஒண்ணுதான் சொல்லணும். குறிப்பா வீட்டுல இருக்கிற குடும்ப தலைவிகளுக்கு இந்த எம் நபர் மூலமா அக்கம் பக்கத்திலேயோ இல்ல சொந்தக்காரங்க மத்தியிலேயோ ஒரு சின்ன மனஸ்தாபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாரோ ஒருத்தர் சொன்ன பேச்சை கேட்டுட்டு வீட்டுல தேவையில்லாத ஒரு குழப்பத்தை நீங்களே இழுத்து போட்டுக்காதீங்க. உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத எந்த ஒரு பிரச்சனையிலையும் தலையிடவே கூடாது. ஏன்னா அந்த எம் நபர் பத்த வைக்கிற நெருப்பு கடைசியில உங்க மேலதான் பழியா வந்து விடியும். வேலைக்கு போற பெண்கள் கூட வேலை பாக்குறவங்க கிட்ட உங்க குடும்ப விஷயங்களையோ இல்ல உங்களோட தனிப்பட்ட ரகசியங்களையோ தயவு செஞ்சு பகிர்ந்துக்காதீங்க. ரொம்ப நல்லவங்க மாதிரி உங்ககிட்ட பேசி உங்க வாயிலிருந்தே விஷயங்களை வாங்கி அதை உங்களுக்கு எதிராவே திருப்பி விடுறதுக்கு அந்த நபர் முயற்சி பண்ணுவாங்க. அதனால கொஞ்சம் அமைதியா உங்க வேலையை மட்டும் பாக்குறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரிதான் படிக்கிற மாணவர்களுக்கும் இந்த நேரத்துல கவனம் கொஞ்சம் செதற வாய்ப்பு இருக்கு. குறிப்பா இந்த எம் பெயர் கொண்ட நண்பர்களோட சேர்ந்து தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபட தோணும். படிப்புல மட்டும் முழு கவனத்தையும் செலுத்தினா மட்டும்தான் நீங்க எதிர்பார்த்த ஒரு நல்ல நிலைக்கு போக முடியும். உங்களை திசை திருப்புற மாதிரி எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதுல இருந்து தள்ளி நிக்கிறது தான் உங்களுக்கு இப்போதைக்கு மிகப்பெரிய புத்திசாலித்தனம். உங்களை அறியாமலேயே ஒரு தப்பான முடிவை நோக்கி இந்த எம் நபர் உங்களை இழுத்துட்டு போவாங்க. ஆனா அவங்க சொந்த புத்தியை பயன்படுத்தி அங்க இருந்து நீங்க விலகி வந்துடணும். இந்த மே மாசம் 15ஆம் தேதியில இருந்து ஜூன் மாசம் முதல் வாரம் வரைக்கும் இருக்கிற காலம் உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. ஏன்னா அந்த எம் பெயர் கொண்ட நபர் மூலமா நடக்க போற அந்த சம்பவம் ஒரு உச்சக்கட்டத்தை இந்த நேரத்துல தான் அடையும்.
அந்த நபர் உங்களை தேடி வரும்போது ரொம்ப அவசரப்படுத்துவாங்க. இப்போவே இந்த முடிவை எடுங்க, இல்லைன்னா கைமீறி போயிடும் அப்படின்னு உங்களை ஒரு விதமான நெருக்கடிக்கு உள்ளாக்குவாங்க. ஆனா மீன ராசிக்காரங்க அந்த இடத்துல தான் ரொம்ப நிதானமா இருக்கணும். எந்த ஒரு காரியத்தையும் செவ்வாய் இல்லைன்னா சனிக்கிழமைகள்ல அந்த நபர் மூலமா செய்யவே செய்யாதீங்க. ஏன்னா அந்த நாட்கள்ல கிரகங்களோட சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமா இல்ல. அந்த நபர் உங்ககிட்ட எதையாவது மறைக்கிறாங்களா அப்படின்னு அவங்க கண்ணை பார்த்து பேசுனீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவங்க முகத்துல ஒரு விதமான பதட்டம் இருக்கும். அதை வச்சே அவங்க ஏதோ ஒரு திட்டத்தோட தான் உங்ககிட்ட பேசுறாங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். குறிப்பா சொல்லணும்னா, அரசாங்க ரீதியான விஷயங்கள் இல்லைன்னா கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில ஓடிட்டு இருந்துச்சுன்னா அதுல இந்த நபர் ஒரு முக்கியமான திருப்பத்தை ஏற்படுத்துவாங்க. உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வரும்னு சொல்லி உங்களை நம்ப வச்சு கடைசியில ஒரு பெரிய சிக்கல்ல கொண்டு போய் விட வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வாரிசு சொத்து விஷயத்திலையும் இந்த நபர் ஒரு குழப்பத்தை உண்டாக்கலாம். அவங்க பேச்சுக்கு மயங்கி நீங்க உங்க உரிமையை யாருக்காவது விட்டு கொடுத்துறாதீங்க. உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான லாபத்தை இந்த நேரத்துல நீங்க தட்டி கேட்கலன்னா அதுக்கப்புறம் எப்பவுமே உங்க கைக்கு வராம போயிடும். இதையெல்லாம் யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாதுன்னு நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, உங்க கர்ம வினைப்படி இந்த நபரை நீங்க சந்திச்சுதான் ஆகணும். ஆனா அந்த சந்திப்புல இருந்து நீங்க எப்படி தப்பிக்கிறீங்க அப்படிங்கறது தான் உங்க புத்திசாலித்தனம். இப்போ இந்த பிரச்சனைகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு சின்ன வழிபாட்டு முறையை சொல்றேன். இதை மட்டும் தவறாம பண்ணுங்க. உங்க ராசிநாதன் குரு பகவானுக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு கொண்டக்கடலை மாலை போட்டு வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி முடிஞ்சா சனிக்கிழமை அன்னைக்கு கால பைரவரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா கால பைரவரோட அருள் இருந்தா எந்த ஒரு சதி திட்டமும் உங்ககிட்ட நெருங்கவே முடியாது. அந்த நபர் என்னதான் பெரிய வலையை விரிச்சாலும் நீங்க இந்த தெய்வ வழிபாடுகளை செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கே தெரியாம ஒரு பெரிய பாதுகாப்பு வளையம் உங்களை சுத்தி உருவாகிடும். நீங்க செய்ய போற இந்த ஒரு சின்ன பரிகாரம் அந்த பெரிய சம்பவத்துல இருந்து வர பாதிப்பை அப்படியே குறைச்சிடும். உங்க மனசுல ஒரு தைரியம் பிறக்கும். இது வரைக்கும் நீங்க யார பார்த்து பயந்துகிட்டு இருந்தீங்களோ அவங்களே உங்ககிட்ட வந்து சரணாகதி அடையிற மாதிரி ஒரு நிலைமை மாறும். கிரகங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்க ரெடியா இருக்கு. அதை நீங்க ஒரு நல்ல அனுபவமா எடுத்துக்கிட்டு உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு தயாரா இருங்க. இது எல்லாமே உங்க நல்லதுக்காக தான் நடக்குதுன்னு மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. இந்த பெயர் கொண்ட நபரு சில நேரங்கள்ல உங்களுக்கு ரொம்ப தூரத்து சொந்தமா கூட இருக்கலாம். அதாவது ரொம்ப வருஷமா நீங்க பார்க்காம இருந்த ஒருத்தர் திடீர்னு ஒரு போன் கால் மூலமாவோ இல்ல சமூக வலைத்தளங்கள் மூலமாவோ உங்களை தொடர்பு கொள்வாங்க. அவங்க பேசுற விதம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க மேல எனக்கு எவ்வளவு அக்கறை தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா நிஜம் அது கிடையாது. அவங்களுக்கு பின்னால ஒரு பெரிய சுயநலம் இருக்கும். குறிப்பா வெளிநாடு போறதுக்கோ இல்ல வேற ஊருக்கு வேலைக்கு போறதுக்கோ நீங்க முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த விஷயத்துல இவங்க ஒரு முட்டுக்கட்டையா நிக்க வாய்ப்பு இருக்கு. இல்லனா தப்பான ஒரு வழியை காட்டி உங்களை ஏமாத்த பாப்பாங்க. நீங்க ஒரு முடிவு எடுக்கும் போது உங்க வீட்டு பெரியவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு பண்ணுங்க. இந்த நபர் சொல்றத அப்படியே வேதம் மாதிரி நம்பி இறங்குனீங்கன்னா அப்புறம் நீங்க கஷ்டப்படும் போது இவங்க முன்னாடி வந்து நிக்க மாட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா பழைய கடன் பாக்கிகள் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை பத்தி பேசி இவங்க உங்க நிம்மதியை கெடுப்பாங்க. அன்னைக்கு நீ அவங்கிட்ட வாங்கின கடனை ஏன் இன்னும் கொடுக்கல அப்படின்னு இல்லாததையும் பொல்லாததையும் உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க. இதுல வேடிக்கை என்னன்னா அந்த பிரச்சனைக்கும் இவங்களுக்கும் எந்த சம்பந்தமே இருக்காது. ஆனா இவங்க நடுவுல வந்து ஒரு பெரிய பஞ்சாயத்தையே கூட்டிடுவாங்க. மீன ராசிக்காரங்க எப்பவுமே மத்தவங்க முன்னாடி கரவமா வாழணும்னு நினைப்பாங்க. உங்களோட அந்த கரவத்துக்கு ஒரு சின்ன இழுக்கு வர மாதிரி ஒரு சூழ்நிலைய இந்த நபர் உருவாக்குவாங்க. அந்த நேரத்துல நீங்க பதட்டப்படாம உனக்கு என்ன வேணும் அப்படின்னு நேரடியா கேட்டுட்டீங்கன்னா அவங்க கொஞ்சம் ஆட்டம் கண்டுடுவாங்க. ஆனா நீங்க தயங்கி தயங்கி பேச ஆரம்பிச்சா அதை அவங்க தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திப்பாங்க. இவங்க கிரக நிலைகள் இப்போ எப்படி இருக்குன்னு ஆழமா பார்த்தா நீங்க மத்தவங்களுக்காக அதிகமா விட்டு கொடுக்கற நேரம் இது. இந்த நபர் விஷயத்துல மட்டும் நீங்க விட்டு கொடுக்கவே கூடாது. ஏன்னா அவங்க கேக்குறது உங்க நேரமா இருக்கலாம், பணமா இருக்கலாம், இல்ல உங்க உழைப்பா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் ஒரு லிமிட் வச்சுக்கோங்க. உங்களை முழுசா அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கன்னா அப்புறம் மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். இது ஏதோ சாதாரணமா நடக்க போற விஷயம் இல்ல. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனை ஏற்படுத்த போற ஒரு கர்ம வினை. இந்த சம்பவத்தை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு காரணமே இதுதான். ஆனா அந்த சம்பவத்துல இருந்து நீங்க எப்படி தப்பிக்கிறீங்க, அந்த நபரை எப்படி கையாளுறீங்க அப்படிங்கறது தான் உங்க வெற்றியே இருக்கு. விழிப்புணர்வோடு இருங்க. யாரையும் குருட்டுத்தனமா நம்பாதீங்க. உங்க மனசாட்சி என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேட்டு நடங்க. இந்த பெயர் கொண்ட நபர் வெளியில பாக்குறதுக்கு ரொம்பவே பக்திமானாவோ இல்ல ரொம்ப ஒழுக்கமான ஒருத்தர் மாதிரியோ தான் உங்களுக்கு அறிமுகமாவாங்க.
மத்தவங்க முன்னாடி உங்களை பத்தி ரொம்ப உயர்வா பேசிட்டு அவங்க இல்லாத இடத்துல உங்களை பத்தி தப்பு தப்பா பேசுறதுல இவங்க ரொம்ப கில்லாடியா இருப்பாங்க. நெருப்பு இல்லாம புகையாது அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லாத ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டு உங்க சமூக அந்தஸ்தை குறைக்க இவங்க ஒரு முயற்சி பண்ணுவாங்க. நீங்க ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச நற்பெயர் ஒரு சின்ன வதந்தியால ஆட்டம் காண்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை கிரகங்கள் உருவாக்கிவிடும். அந்த நேரத்துல நீங்க அவங்க கிட்ட போய் சண்டையிடவோ இல்ல விளக்கம் கொடுக்கவோ முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க கொடுக்கற விளக்கம் அவங்களுக்கு இன்னும் அதிகமா பேசுறதுக்கு தான் வாய்ப்பு கொடுக்கும். அமைதியா இருந்து உங்க வேலையை நீங்க சரியா செஞ்சாலே போதும், தானா உண்மைகள் வெளியே வரும். ஆனா அந்த உண்மை வெளியே வர்ற வரைக்கும் நீங்க படுற அவஸ்தை இருக்கே, அது உங்க மனச ரொம்பவே கஷ்டப்படுத்தும். குறிப்பா உங்க வீட்டு விசேஷங்கள்ல இல்லைன்னா ஒரு பொதுவான இடத்துல இந்த நபர் மூலமா ஒரு பெரிய வாக்குவாதம் உருவாக வாய்ப்பு இருக்கு. மத்தவங்க முன்னாடி உங்களை மட்டம் தட்டி பேசுறது மூலமா அவங்க ஏதோ ஒரு பெரிய ஆள்னு காட்டிக்க நினைப்பாங்க. அந்த இடத்துல நீங்க பொறுமையா இல்லாம போயிட்டீங்கன்னா அங்க இருக்கிற எல்லாரும் உங்களை தான் தப்பா நினைப்பாங்க. என்னடா இது, நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, யாரையும் நம்ப முடியலையே அப்படின்னு நீங்க புலம்புற அளவுக்கு இந்த மே மாசம் உங்களை ஒரு வழி பண்ணிடும். உங்க ஜாதகத்துல ராகு கேதுவோட சஞ்சாரமும் ஒரு பக்கம் உங்களை அலைக்கழிச்சிட்டு இருக்கிறதால உங்களால ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியாது. இந்த நபர் மூலமா வர்ற குழப்பம் உங்க நிம்மதியை கெடுக்கும் போது நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். தேவையில்லாத ஆட்களுக்கு உங்க வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுக்கறத நிப்பாட்டுங்க. இவங்க சொந்த தொழில இல்லனா நீங்க பண்ற வியாபாரத்துல இந்த நபர் ஒரு புதிய பார்ட்னரா உள்ள வரவோ இல்ல உங்களுக்கு முதலீடு செய்யறதா சொல்லியோ கூட வருவாங்க. உங்ககிட்ட இருக்கிற சில தொழில் ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டு அது உங்களுக்கு போட்டியா இருக்கிறவங்களுக்கு இவங்க சொல்லிடுவாங்க. இதனால உங்க லாபத்துல ஒரு பெரிய சரிவு ஏற்படலாம். இவங்க எதுக்காக இப்படி பண்றாங்கன்னு நீங்க யோசிச்சு பார்த்தா அதுக்கு பின்னால ஒரு பெரிய பொறாம உணர்வு இருக்கும். நீங்க நல்லா இருக்கிறத அவங்களால தாங்கிக்க முடியல, அவ்வளவுதான் விஷயம். ஆனா கிரகங்களோட கணக்குப்படி இந்த சம்பவம் உங்க வாழ்க்கையில நடந்தே தீரும். ஏன்னா அப்பதான் நீங்க யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், யாரை தூரம் வைக்கணும்னு ஒரு பெரிய பாடத்தை கத்துப்பீங்க. இந்த கசப்பான அனுபவம் தான் உங்களை ஒரு வலுவான மனுஷனா மாத்த போகுது. மே மாசம் முடியற வரைக்கும் நீங்க ரொம்ப நிதானமாவும் எச்சரிக்கையாவும் இருக்கிறது உங்க எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லது. இதையெல்லாம் தாண்டி ஒரு நல்ல செய்தி என்னன்னா, இந்த போராட்டங்களுக்கு அப்புறம் ஒரு பெரிய தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். அது உங்க வாழ்க்கையே ஒரு புது பாதையில கூட்டிட்டு போகும். இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க கவனிச்சே ஆகணும். இந்த பெயர் கொண்ட நபர் நீங்க ரொம்ப நாளா மனசுக்குள்ள போட்டு பூட்டி வச்சிருக்கிற ஒரு பழைய ரகசியத்தை தோண்டி எடுக்க முயற்சி பண்ணலாம். அதாவது நீங்க கடந்த காலத்துல செஞ்ச ஒரு சின்ன தப்பா இருக்கலாம், இல்ல மத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்ச ஒரு விஷயமாக இருக்கலாம். அந்த விஷயத்த கையில எடுத்துக்கிட்டு உங்களை ஒரு மாதிரி மிரட்டுற தோரணையில் அவங்க பேசுவாங்க. எனக்கு எல்லாம் தெரியும், நான் பார்த்துப்பேன் அப்படின்னு மேலோட்டமா சொன்னாலும் அதுக்கு பின்னால ஒரு பெரிய உள்நோக்கம் இருக்கும். மீன ராசிக்காரங்க எப்பவுமே மத்தவங்க கிட்ட கெட்ட பேர் எடுக்க கூடாதுன்னு நினைப்பீங்க. உங்களோட அந்த பலவீனத்தை இவங்க சரியா பயன்படுத்திக்க பாப்பாங்க. அந்த நேரத்துல நீங்க பயப்படாம உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ அப்படின்னு தைரியமா நின்னுட்டீங்கன்னா அந்த நபர் அப்படியே பின்வாங்கிடுவாங்க. ஆனா நீங்க கொஞ்சம் தயங்கி நின்னாலும் அவங்க உங்க மேல ஏறி சவாரி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி பயணங்கள் செய்யும் போதும் இந்த மே மாசத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். குறிப்பா அந்த நபர் கூட சேர்ந்து ஏதாவது தூரத்து பயணம் போற மாதிரி இருந்தா அதை இப்போதைக்கு தள்ளி வைக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா பயணத்துல தேவையில்லாத அலைச்சல்களும் பண இழப்புகளும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வண்டி வாகனங்களை கையாளும் போதும் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. நீங்க சரியா போனாலும் மத்தவங்க உங்க மேல மோதுறதுக்கான கிரக அமைப்புகள் இப்போ இருக்கு. இதுல வேடிக்கை என்னன்னா, அந்த விபத்துக்கோ இல்ல அந்த சின்ன பாதிப்புக்கோ கூட இந்த நபர் ஒரு காரணமா அமையலாம். அவங்க உங்க கவனத்தை திசை திருப்புற மாதிரி எதையாவது பேசிட்டு வருவாங்க. அதனால உங்களால வண்டியில முழுசா கவனம் செலுத்த முடியாம போகலாம். இதெல்லாம் சின்ன விஷயம் மாதிரி தெரிஞ்சாலும் இதோட பாதிப்பு கொஞ்சம் பெருசா இருக்கும். இவங்க ஜாதகத்துல 12ஆம் இடத்துல கிரகங்களோட சஞ்சாரம் இப்போ சரியில்லாததால தூக்கத்துல கூட ஏதோ ஒரு பயம் உங்களை துரத்திட்டே இருக்கும். அந்த நபர் உங்க கனவுல கூட உங்களை பயமுறுத்துற மாதிரி ஒரு மனநிலை உருவாகலாம். இதுக்கெல்லாம் காரணம் உங்க மனசுல இருக்கிற ஒரு விதமான குற்ற உணர்ச்சி தான். எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நீங்க யாருக்கும் தப்பு செய்யலன்னா யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அந்த நபர் மூலமா நடக்க போற அந்த சம்பவம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய சுத்திகரிப்பு வேலைதான். அதாவது உங்க கூட இருக்கிற வேண்டாத குப்பைகளை எல்லாம் அகற்றிட்டு உங்க வாழ்க்கையை சுத்தமாக்க போற ஒரு செயல். அந்த நேரத்துல வர்ற வலி ஒரு அறுவை சிகிச்சை செய்யும் போது வர்ற வலி மாதிரிதான். அது தற்காலிகமானதுதான். ஆனா அதுக்கப்புறம் கிடைக்கிற ஆரோக்கியம் ரொம்ப நாளைக்கு நீடிக்கும். இந்த சம்பவத்தை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு இதுதான் உண்மையான காரணம்.
இது உங்க வளர்ச்சிக்காக நடக்கிற ஒரு விஷயம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த எம் நபரை பார்த்து பயம் வராது. அதுக்கு பதிலா ஒரு தெளிவு பிறக்கும். உங்களை சுத்தி என்ன நடந்தாலும் உங்க மன உறுதியை மட்டும் நீங்க விட்டுறாதீங்க. காலமும் நேரமும் இப்போ உங்களுக்கு சில பாடங்களை கத்துக் கொடுக்க ரெடியா இருக்கு. அதை முழு மனசோட ஏத்துக்கோங்க. இப்போ உங்க பணப்புழக்கம் மற்றும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல இந்த எம் நபர் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வர போறாங்கன்னு பாப்போம். நீங்க யாருக்காவது கடன் கொடுத்திருந்தா அந்த பணத்தை வசூல் பண்றதுக்கு இந்த எம் நபரோட உதவியை நீங்க நாடுவீங்க. ஆனா அங்கதான் ஒரு பெரிய சிக்கல் காத்துட்டு இருக்கு. அந்த நபர் உங்களுக்கு உதவி செய்யற மாதிரி வந்து அந்த பணத்துல ஒரு பகுதியை உங்களுக்கே தெரியாம எடுத்துக்க பாப்பாங்க. இல்லனா அந்த கடன்காரங்க கூட சேர்ந்துக்கிட்டு உங்களுக்கு எதிர திரும்பவும் வாய்ப்பு இருக்கு. இந்த நேரத்துல நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். அதே மாதிரி புதுசா தொழில் தொடங்குறதுக்கு கடன் வாங்குறதா இருந்தா அந்த எம் நபர் மூலமா வர்ற எந்த ஒரு விஷயத்தையும் இப்போதைக்கு ஒத்துக்காதீங்க. அவங்க சொல்ல போற அந்த பண கணக்குகள் ஆரம்பத்துல ரொம்ப லாபமா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள நிறைய மறைமுகமான நிபந்தனைகள் இருக்கும். கடைசியில நீங்க வாங்கின அசலை விட வட்டியே அதிகமா கட்டுற நிலைமைக்கு இது கொண்டு போய் விட்டுடும். உங்க கையிருப்பு கரையறதுக்கு இந்த ஒரு சம்பவம் காரணமா அமைஞ்சிடும். இன்னொரு பக்கம் பார்த்தா உங்களோட கரவத்துல ஒரு பெரிய இடி விழறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த எம் நபர் உங்க கூடவே இருந்துட்டு மத்தவங்க கிட்ட உங்களை பத்தி தப்பா சித்தரிக்கிற வேலையை ரொம்ப நுணுக்கமா செய்வாங்க. நீங்க எவ்வளவுதான் நல்லவரா இருந்தாலும் இவங்க கிளப்பி விடுற ஒரு சின்ன வதந்தி உங்க குடும்பத்துல ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்கும். குறிப்பா உங்க வாழ்க்கை துணை கிட்ட உங்களை பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி ஒரு பிரிவினை உண்டாக்க பாப்பாங்க. மீன ராசிக்காரங்க மனசு ரொம்ப மென்மையானதுங்கிறதால இந்த விஷயத்த உங்களால உடனே ஏத்துக்க முடியாது. நம்ம இவ்வளவு நம்பணுமே, இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு உங்க மனசு குமுறும். ஆனா ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கிரகங்கள் இப்போ உங்களை சுத்தி இருக்கிற போலி முகங்களை அடையாளம் காட்டத்தான் இந்த நாடகத்தை நடத்துது. அந்த எம் நபர் மூலமா நடக்க போற அந்த சம்பவம் ஒரு கசப்பான மருந்தா இருந்தாலும் அது உங்க வாழ்க்கையில இருக்கிற தேவையில்லாத உறவுகளை அறுத்து எறிய போகுது. இந்த மே மாதத்தோட 2வது வாரத்துல நீங்க புதுசா எந்த ஒரு அறிமுகத்திலையும் ரொம்ப ஆழமா போகாதீங்க. குறிப்பா அந்த எம் பெயர் கொண்ட நபர் மூலமா வர்ற எந்த ஒரு புது உறவையும் கொஞ்சம் தள்ளி நின்னே கவனிங்க. ஏன்னா அவங்க உங்களை நோக்கி வர்றதுக்கு பின்னால ஏதோ ஒரு ஆதாயம் கண்டிப்பா இருக்கும். உங்ககிட்ட இருக்கிற வசதி வாய்ப்புகளை பார்த்துட்டு அதை எப்படி தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தலான்னு தான் அவங்க யோசிப்பாங்க. மீனராசி நண்பர்களே, நீங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யறது தப்பில்ல. ஆனா உங்க தலையிலேயே கை வைக்கிற அளவுக்கு யாருக்கும் இடம் கொடுக்காதீங்க. இந்த காலகட்டத்துல வரப்போற அந்த சம்பவம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய விழிப்புணர்வை தரும். உங்க ஜாதகத்துல இருக்கிற கிரக அமைப்புகள் இப்போ ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி உங்களை தள்ளுது. அந்த மாற்றத்தை நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்க அப்படிங்கறது தான் உங்க வெற்றியே இருக்கு. பயப்படாதீங்க. விழிப்புணர்வோட இருந்தா எதையும் நம்மால் வெல்ல முடியும். அந்த எம் நபர் போடுற திட்டத்தை முறியடிக்க உங்ககிட்ட ஒரு ரகசிய ஆயுதம் இருக்கு. அதை பத்தி இப்போ விரிவா பார்ப்போம். அந்த ரகசிய ஆயுதம் வேற எதுவும் இல்லைங்க, உங்களுடைய உள்ளுணர்வு தான். மீன ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே அந்த 6வது அறிவு ரொம்ப அதிகமாவே இருக்கும். ஒருத்தர் உங்க முன்னாடி வந்து பேசும்போதே அவங்க நல்ல எண்ணத்தோட வராங்களா இல்ல ஏதோ ஒரு கெட்ட எண்ணத்தோட வராங்களான்னு உங்க மனசுக்கு ஒரு சின்ன பொறி தட்டும். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, சே அவங்க அப்படிப்பட்டவங்க கிடையாது, நாம ஏன் அவங்கள தப்பா நினைக்கணும் அப்படின்னு உங்க மனசாட்சி சொல்றத நீங்களே அடக்கி வச்சிருவீங்க. இந்த மே 10ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க செய்ய வேண்டிய முதல் விஷயம் உங்க மனசு சொல்றத மட்டும் கேட்கறது தான். அந்த எம் பெயர் கொண்ட நபர் உங்க முன்னாடி வந்து நின்னு பேசும்போது அவங்க முகத்துல ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்கும். அவங்க கண்ணை பார்த்து நீங்க ஒரு நிமிஷம் பேசுனீங்கனாலே அவங்க சொல்ல வர்றது உண்மையா இல்ல பொய்யான்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். கிரகங்கள் இப்போ உங்க புத்தியை விட உங்க மனசதான் அதிகமா வேலை செய்ய வைக்கும். அந்த நேரத்துல நீங்க எடுக்க போற முடிவுதான் உங்க ஒட்டுமொத்த குடும்பத்தோட சந்தோஷத்தையே தீர்மானிக்க போகுது. ஆகரிப்பா உங்க வீட்டு விசேஷங்கள்ல இல்லனா ஒரு பொதுவான இடத்துல இந்த எம் நபர் மூலமா ஒரு பெரிய வாக்குவாதம் உருவாக வாய்ப்பு இருக்குன்னு ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? அது நடக்கும்போது நீங்க ரொம்ப நிதானமா இருக்கணும். அவங்க உங்களை ஒரு கோபக்காரரா காட்ட நினைப்பாங்க. ஆனா நீங்க அமைதியா இருக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய தோல்வியா அமையும். அதே மாதிரி உங்களோட ரகசியங்களை இவங்க மத்தவங்க கிட்ட சொல்லிடுவேன்னு மிரட்டும் போது நீங்க பதட்டப்படாம இருந்தீங்கன்னா அந்த மிரட்டல் அப்படியே காத்துல போயிடும். ஏன்னா அவங்க கையில இருக்கிறது வெறும் வெத்து வேட்டு தான். நீங்க பயப்படுறீங்கன்னு தெரிஞ்சாதான் அவங்க அதை ஒரு பெரிய ஆயுதமா பயன்படுத்துவாங்க. மீனராசி நண்பர்களே, உங்க ஜாதகத்துல இப்போ குரு பகவானோட பார்வை ஒரு சில இடங்கள்ல படுறதால பெரிய ஆபத்துகள் எதுவும் வராம தடுத்து நிறுத்திடலாம். ஆனா அந்த மன உளைச்சலை மட்டும் நீங்க தான் கையாண்டாகணும். அந்த எம் நபர் உங்களுக்கு கொடுக்க போற அந்த அதிர்ச்சி ஒரு விதத்துல பார்த்தா உங்க வாழ்க்கையில இருக்கிற தேவையில்லாத பாரத்தை குறைக்க போற ஒரு சம்பவம் தான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா,
இந்த காலகட்டத்துல நீங்க செய்ய போற சிலதான தர்மங்கள் உங்க கர்ம வினையை குறைக்க உதவும். வசதி இல்லாதவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுக்கறதோ இல்ல வாயில்லா ஜீவன்களுக்கு தீவனம் போடுறதோ உங்களை சுத்தி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை அப்படியே குறைச்சிடும். அந்த நபர் மூலமா வர்ற பிரச்சனைகள் உங்ககிட்ட நெருங்கும் போதே அதோட வீரியம் குறைஞ்சிடும். நீங்க என்னதான் கிரக பலன்கள் படி பார்த்தாலும் உங்களுடைய நல்ல செயல்கள் தான் உங்களுக்கு ஒரு பெரிய கவசமா நிற்கும். சம்பவம் மே 10க்கு அப்புறம் எப்ப வேணாலும் நடக்கலாம். ஒருவேளை அது ஒரு போன் கால் மூலமா கூட உங்களுக்கு வரலாம். அந்த நேரத்துல நீங்க சொல்ல போற பதில் ரொம்ப கவனமா இருக்கணும். அவசரப்பட்டு சரி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னா அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ரொம்ப காலம் எடுக்கும். அதனால எப்பவுமே யோசிச்சு பேசுங்க. உங்க ராசிக்கு இந்த மாசம் ஒரு பெரிய பரீட்சை காலம் தான் சொல்லணும். அந்த பரீட்சையில நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வர காலம் எல்லாமே உங்களுக்கு பொற்காலமா தான் அமையும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க யாரையும் இப்போதைக்கு முழுசா நம்பாம உங்க வேலையை மட்டும் நீங்க கண்ணு கருத்துமா பாருங்க. அந்த நபரோட ஆட்டம் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் நீங்க தான் ராஜாவா ஜொலிக்க போறீங்க. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க கவனிச்சே ஆகணும். உங்களுடைய கைபேசி அல்லது நீங்க மத்தவங்க கூட பேசுற அந்த பேச்சுவார்த்தை விஷயத்துல ரொம்ப உஷாரா இருக்கணும். என்கிற நபர் உங்ககிட்ட எதையாவது ஒரு ஆதாரத்தை கேட்கலாம், இல்ல நீங்க தெரியாம அனுப்பின ஒரு தகவலை வச்சு உங்களை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தள்ள முயற்சி பண்ணலாம். அதனால இந்த காலகட்டத்துல யாருக்கும் தேவையில்லாத குறுஞ்செய்திகளையோ இல்ல ரகசியமான தகவல்களையோ அனுப்பவே அனுப்பாதீங்க. குறிப்பா அந்த நபர் முன்னாடி உங்களுடைய பலவீனத்தை காட்டிக்காதீங்க. ஏன்னா நீங்க சாதாரணமா பேசுற ஒரு விஷயம் கூட உங்க கைக்கு போகும்போது அது ஒரு பெரிய ஆயுதமா மாறிடும். உங்களுடைய ஒவ்வொரு அடியையும் ரொம்ப யோசிச்சு எடுத்து வைங்க. ஏன்னா கிரகங்களோட சஞ்சாரம் இப்போ ஒரு கண்ணாமூச்சி ஆட்டத்தை ஆடிட்டு இருக்கு. இவங்களுடைய முன்னோர்கள் வழிவந்த சில சொத்துக்கள்ல இல்லனா பரம்பரை ரீதியான விஷயங்கள்ல இந்த நபர் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குன்னு ஏற்கனவே சொன்னேன். ஆனா இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இவங்க பண்ற குழப்பத்தினாலதான் இத்தனை வருஷமா யாருக்கும் தெரியாம இருந்த ஒரு ரகசிய சொத்தோ இல்ல ஒரு பெரிய லாபமோ உங்களுக்கு தெரிய வரப்போகுது. அதாவது ஒரு கெட்டதுக்குள்ள ஒரு நல்லது ஒளிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரிதான் இது. அந்த நபர் உங்களை கஷ்டப்படுத்தணும்னு ஒரு வேலையை செய்வாங்க. ஆனா அது உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து கொடுக்கும். இதுதான் விதியோட விளையாட்டு. யாராலையும் தடுக்க முடியாதுன்னு நான் சொல்றதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம். உங்களுக்கு கெடுதல் செய்ய நினைப்பவங்களே உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா மாறிடுவாங்க. ஏன்னா அந்த அதிர்ஷ்டம் உங்க கைக்கு வர வரைக்கும் நீங்க ரொம்ப பொறுமையா இருக்கணும். இடையில வர்ற அவமானங்களையோ இல்ல மத்தவங்க பேசுற ஏளன பேச்சையோ கண்டு நீங்க கலங்கிடக்கூடாது. மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ இருக்கிற ஒரு பெரிய பலமே அவங்களுடைய பொறுமைதான். அந்த பொறுமையை நீங்க இழந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பெரிய வாய்ப்பு கை நழுவி போயிடும். இந்த நபர் உங்களை உசுப்பேத்தி பாக்குறதுக்காகவே பல நாடகங்களை ஆடுவாங்க. உன்னால இது முடியாது, நீ இதுக்கு லாயக்கில்ல அப்படின்னு உங்க மனசை காயப்படுத்துற மாதிரி பேசுவாங்க. அந்த நேரத்துல நீங்க அமைதியா ஒரு புன்னகையோட அந்த இடத்த விட்டு நகர்ந்துருங்க. நீங்க கொடுக்கற அந்த அமைதி தான் அவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனையா இருக்கும். மே மாசம் கடைசி வரைக்கும் இந்த ஒரு போராட்டமான சூழ்நிலை இருந்தாலும் ஜூன் மாசத்துல நீங்க ஒரு புது மனுஷனா வெளியே வருவீங்க. உங்களுடைய ஆளுமை திறன் இந்த நேரத்துலதான் மத்தவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நீங்க ஒரு தவம் மாதிரி இந்த காலத்தை கடந்துதான் ஆகணும். தெய்வ வழிபாடு மற்றும் உங்களுடைய நேர்மை இது ரெண்டும் தான் இப்போ உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பலம். எதை பத்தியும் கவலைப்படாம உங்க கடமையை மட்டும் சரியா செய்யுங்க. அந்த நபரோட சூழ்ச்சிகள் எல்லாமே சூரியனை பார்த்த பனி மாதிரி உருகி போயிடும். இதையெல்லாம் தாண்டி ஒரு பெரிய வெற்றி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதை அடையறதுக்கு நீங்க இப்பவே மனசளவுல தயாராயிக்கோங்க. உங்களை நீங்க நம்புனா இந்த உலகமே உங்க காலுக்கு அடியில வரும். அந்த தன்னம்பிக்கையை மட்டும் எப்பவும் விட்டுறாதீங்க. உங்களுக்கு நடக்க போற அந்த ஒரு சம்பவம் உங்க வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத பாடமா அமையும். அதன் மூலமா நீங்க அடைய போற வளர்ச்சி ரொம்ப பெருசா இருக்கும். நிதானமா இருங்க, வெற்றியை நோக்கி நடைபோடுங்க. கடைசியா மீன ராசி நண்பர்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புறது ஒண்ணுதான். மே 10க்கு அப்புறம் நடக்க போற இந்த சம்பவம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்த போகுது. அந்த என்கிற நபரு உங்க வாழ்க்கையில ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்க வந்தாலும் அந்த பாடத்தோட முடிவுல நீங்க ஒரு வெற்றியாளரா தான் நிப்பீங்க. இது நாள் வரைக்கும் நீங்க செஞ்ச புண்ணியங்கள் எல்லாம் இப்போ ஒரு பாதுகாப்பா உங்க முன்னாடி வந்து நிக்கும். இந்த போராட்டங்கள் எல்லாம் முடிஞ்சு நீங்க ஒரு புது மனுஷனா வெளியே வரும்போது இந்த உலகமே உங்களை ஒரு ஆச்சரியத்தோட தான் பார்க்கும். இத்தனை கஷ்டங்களை தாண்டி எப்படி இவங்க இப்படி ஒரு இடத்துக்கு வந்தாங்கன்னு எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய ஆளுமையும் திறமையும் மேலோங்கி நிற்கும். கிரகங்கள் இப்போ உங்களை செதுக்கிட்டு இருக்கு. அந்த வலியையும் வேதனையையும் ஒரு சிற்பி செதுக்கிற உளி அடி மாதிரி தாங்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு அழகான சிலையா இந்த உலகத்துக்கு தெரிவிங்க. இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரம் என்னன்னா, உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு ஒரு நெய் தீபம் ஏத்துங்க.
முடிஞ்சா வியாழக்கிழமை அன்னைக்கு ஏழை குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள் இல்லைன்னா பேனா பென்சில் வாங்கி கொடுங்க. இது உங்க ஜாதகத்துல இருக்கிற குருவோட பலத்தை இன்னும் அதிகப்படுத்தும். அந்த நபர் என்னதான் தந்திரங்கள் பண்ணாலும் உங்களுடைய இந்த தர்ம காரியங்கள் அவங்க சூழ்ச்சியை முறியடிச்சிடும். பயத்தை தூக்கி தூர போட்டுட்டு தைரியமா உங்க பாதையில நடப்போடுங்க. எப்பவுமே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லது செய்றவங்களுக்கு எப்பவுமே நல்லதுதான் நடக்கும். இந்த வீடியோல நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருந்தி வருதுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு ஆதரவும் தான் என்னை இன்னும் ஆழமா அலசி ஆராய வைக்கும். உங்களுடைய பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் அதுக்கான தீர்வு உங்க மனசுக்குள்ளேயே தான் இருக்கு. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கிரகங்கள் உங்களுக்கு ஒரு கருவியா அமையும். வாழ்க்கையில வர்ற சவால்களை ஒரு விளையாட்டு மாதிரி எடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வெற்றிங்கிறது ரொம்ப சுலபமா கிடைக்கும். மீன ராசிக்காரர்களே, நீங்க மத்தவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமா வாழ வேண்டியவங்க. அதனால ஒரு சின்ன சம்பவத்துக்காகவோ இல்ல ஒரு சாதாரண நபருக்காகவோ உங்க மனசை தளர விட்டுறாதீங்க. காலத்தின் சக்கரம் சுழன்றுட்டே இருக்கும். இன்னைக்கு கஷ்டமா இருக்கிறது நாளைக்கு ஒரு சந்தோஷமான நினைவா மாறும். உங்க மேல நம்பிக்கை வைங்க, இறைவனை நம்புங்க. இந்த நபர் மூலமா நடக்க போற அந்த சம்பவத்தை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க. நிச்சயமா வரப்போற காலங்கள்ல நீங்க ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை அனுபவிக்க போறீங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. இது வரைக்கும் பொறுமையா இந்த வீடியோவை பார்த்த உங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். இந்த தகவல்கள் உங்க நண்பர்களுக்கும் பயன்படணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில நல்லதே நடக்கும். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்க கலிடம் இருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.